நீங்கள் பழையவைகளை நினைக்கவே வேண்டாம் பிரியமானவர்களே. நம்மை சுற்றிலும் புதிய காரியங்களை சூழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். பிசாசின் கோட்டையை உடைக்க போகிறார். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணன் சரத்குமாரை பற்றி தான் இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்னா நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. சரத்குமார் தன்னுடைய கட்சியை கொண்டு போய் பிஜேபியில் இணைச்சிட்டாரு, சேட்டு கடையில் அடகு வச்சிட்டாருன்றது நீங்கள் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், நேற்றே பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஆனால் எதுக்காக கொண்டு போய் அடகு வைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு வந்துச்சு, எதுக்காக கொண்டு போய் விற்க வேண்டிய அவசியம் வந்துச்சு, அதுக்கான பலன் என்ன, எதுக்காக சரத்குமார் திடீர்னு இப்படி ஒரு முடிவு பண்ணார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு திரைப்படத்தை மிஞ்சிய ஒரு காட்சிகளாக இது இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இதே மாதிரி தோணியிருக்கு. சரத்குமார் அவர்களுக்கு மிட் நைட்டில் தான் தோணியிருக்கு. இது என்னென்னா திடீர்னு எந்திரிச்சு ராதியா எழுப்பியிருக்காரு. என்னென்ன கேட்டிருக்காருன்னா நமக்கு தெரியாதுங்க. ராதியா எழுப்பி நைட்டில் என்ன பேசுகிறாரு, நமக்கு அவர் வீட்டுக்குள்ளேயே போய் பார்த்தோம். ஆனால் அவரே சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி போன வாரத்தில் மிட் நைட்டில் இதே மாதிரி ஒருத்தருக்கு தேவதூதன் வந்து காரு, பைக்கு, புல்லட்டு, கூலிங் கிளாஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கதா ஒரு வீடியோ பரபரப்பாக இருந்துச்சு. அந்த வீடியோ என்னன்னு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அதுவும் சரத்குமாருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு இரவில் ட்ரீமில் ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பினான். எழுந்துரு, சீக்கிரமாக சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான். நான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது அவன் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமாக போகணும் என்று சொன்னான். இப்படி தான் வந்து ஒரு ஏஞ்சல் வந்து கேட்டிருக்கு இந்த அம்மாட்ட. ஐயோ, தட்டி எழுப்பி எந்திரிக்க சொல்லியிருக்கு 1 மணிக்கு. எந்திரிச்சோன்னா ஏஞ்சல் என்னடான்னு பார்த்தா, உனக்கு என்ன வேணும்னு திடீர்னு அந்த ஏஞ்சல் கேட்டிருக்கு. நீ ஏதோ நினச்சிருக்கியே, உனக்கு பிடிச்ச கார் என்ன, வீடு என்னன்னு ஏதோ கேட்டு வாங்கி கொடுத்துருக்குன்னு அவங்க சொன்னாங்களே. இதே மாதிரி ஒரு ஏஞ்சல் வந்துச்சா இல்லை என்ன வந்து எந்திரன் வந்தானான்னு தெரில. இதே மாதிரி 1 மணிக்கு சரத்குமார் தூக்கத்தில் முடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் பார்த்துருங்க. ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, நீங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். அப்போ இதே மாதிரி எந்திரிச்சு சரத்குமாருக்கு என்ன தோணிருக்கு. இப்போ நைட்டில் ஏதோ தோணுது போல் இவங்களுக்குலாம் வந்து வித்தியாசமாக ஏதோ ஏஞ்சல் வருதுன்றாங்க, அது வருதுன்றாங்க. சரத்குமாருக்கு இதே மாதிரி தோணிருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணியிருக்காரு, மிட் நைட்டில் எழுப்பி ராதியாவை எழுப்பி, அம்மா இந்த மாதிரி நான் முடிவு பண்ணுறேன்னொடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான் நான் எடுப்பேன்னா. அப்புறம் என்ன இந்த முடிவு தப்புன்னு ராத்திரியாக சரத்குமாரை வீட்டை விட்டு துரத்தி விட முடியும்? இல்லை கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இவர் ஏதோ ஒரு ராத்திரியில் உளர்றாருன்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கோம். சரி, ஏதோ ஒரு பிஸ்னஸ் திட்டம் வச்சுருக்காரு, ஏதோ அடகு வச்சு ஒரு பெரிய பேமெண்ட் வருதுன்றாரு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஓகே பண்ணிப்பாங்க. ஏதோ பிளான் இல்லாமல் சரத்குமார் செய்ய மாட்டாருன்றது ராதியா அவர்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்காரு, அந்த ராத்திரிலேயே வந்து அந்த அம்மா நான் கூட முதல்ல பார்த்தீங்க ஏஞ்சல் வந்து சொல்லி பேம்ப்ளெட்டை மட்டும் வச்சுட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் தான் காரே பார்த்துருக்காங்க, புது காரு. இவர் சரத்குமாருக்கு நைட்டோட நைட்டாக கட்சிக்காரவங்களாம் ஃபோன் பண்ணேன். நைட்டோட நைட்டாக எந்திரிச்சு அவங்க ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, தாராளமான உங்கள் இஷ்டம், உங்கள் கட்சி, நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அந்த கட்சியில் இருக்கிறதே நீங்கள் மட்டும்தான், நீங்கள் வித்தான்னா வாங்கினா நாங்கள் உங்கள் கூட ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த காட்சி என்ன சொன்னாரு அப்படின்னு நீங்க பாருங்க. சொன்ன பிறகு நம்ம முடிவு எடுத்துட்டோம், ஐயோ இந்த நேரத்துல ஏங்க இதெல்லாம் நாங்களே இப்ப வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி 2 மணி அளவிலும் உறங்காமல் காத்து கொண்டிருக்கிறார். மற்ற உறுப்பினர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் தேர்தலில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் போன் அடிச்சோன்னு என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன், அது சாத்தியமா என்று கேட்டேன். சாத்தியம்தான். நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன். இயக்கத்தின் சகோதரனுக்காக சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள், நான் சொன்னதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் டயத்தில் ஒவ்வொருத்தண்டையாக போய் தொங்கி எனக்கு இத்தனை சீட்டு கொடு, இந்த இடம் கொடுன்னு போட்டு உயிரை எடுத்து அவங்க 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ கொடுத்து அதில் பாதியை செலவு பண்ணி வெயிலில் அலைஞ்சு என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். மொத்தமாக வித்துட்டோம்னா ஒரு அமௌண்ட் தேறிடும்ல, தேறிடுச்சு அப்படின்னா அவங்க கட்சியில் இருந்தால் இது பண்ணி ஏதாவது மேலே எம்பி கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, எதையாவது அமைச்சராக கொடுங்கன்னு எதையாவது ஒன்று கேட்டு அவங்கள மண்டையை கழுவிடலான்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டும் தந்துடுறாங்க. நாளைக்கு பதவி கொடுக்கலன்னா கூட அமௌண்ட்டு தேர்றது கட்சியை கொண்டு சும்மா இருக்கிற கட்சி தானே, எதுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்குது. யாருமே இல்லை, எந்த போராட்டமும் இல்லை, மக்களுக்கான கட்சி இல்லைன்றது அவருக்கே தெரியும். அவர் ராதிகா இருக்காங்க, மூத்த தலைவர்கள் இவங்க 2 பேர் தான். அதற்கப்புறம் எர்ணாவூர் நாராயணன் பாவம் இருந்தார், அவர் பெரிய தொழிலதிபர், அவரையும் வச்சுருந்தாங்க. அவர் ஒரே இனத்தை சேர்ந்தவர்ன்றதுனால அவரே கொந்தளிச்சு எப்படி விற்கலாம் அந்த கட்சியை, நான் தான் அந்த கட்சின்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இப்படி இப்போ சரத்குமார் திடீர்னு இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பணம் மேட்டர் மட்டும் ஒரு காரணம் கிடையாது.
சரியா? அவர் வந்து வேறு மிரட்டல்கள் அவருக்கு வந்ததாக சொல்லப்படுது. அதாவது என்னென்னா, அவருடைய மகளுக்கு வந்து NIA நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அதான் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஏற்கனவே அவர் மீது ஒரு வழக்கு மாதிரி வழக்கு தொடுப்பதற்காக விசாரணையெல்லாம் நடத்துனாங்க. திருப்பியும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதை சமாளிப்பதற்காகத்தான், இதிலிருந்து வெளியே வருவதற்காக மகளை காப்பாற்றியது மட்டும் இல்லாமல் ஒரே கல்லில் 3 மாங்காயா மகளை காப்பாற்றி விடலாம், என்ன இனிமேல் வராது, ஏன்னா அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டோம்னா, ஏன்னா இடி ரைடுன்னுவாங்க. அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டிங்கன்னா அவன் தூய புண்ணியவானாக மாறிடுவான் அப்படின்றது கடந்த காலத்தில் நீங்கள் மகாராஷ்டிராவில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் மகளை காப்பாற்றிய மாதிரி ஆச்சு, ஒரு அமௌண்ட்டை போட்ட மாதிரி ஆச்சு. இந்த கிரகம் பிடிச்ச கட்சியை வச்சு நம்மளால் இழுக்க முடியல, அதுக்கு வாடகை கொடுக்கணும், கட்சி ஆஃபீஸுக்கு கரண்ட் பில் கட்டணும், இப்படின்னு கை காசு எவ்வளோ நாளைக்கு தான் செலவு பண்ணுறது? 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தேர்தல் வருது, அப்புறம் MP எலெக்ஷன் வருது. இதில் ஏதோ 2 கோடியோ 3 கோடியோ வாங்கினா வருஷம் இந்த 5 வருஷத்துக்கு அந்த காசு இதுக்கே போயிடுது. எதுக்கு? கரண்ட் பில்லுக்கும் வாடகைக்கும் போயிடுது, கார் டீசலுக்கும் போயிடுது. இந்த கட்சி கர்மாந்திரத்தை ஒரேடியாக விற்றுட்டோம்னா அந்த ஆஃபீஸ் வாடகை கட்ட வேணாம், வேலை பார்க்குற ஆள் சம்பளம் கொடுக்க வேணாம், எதுவும் பண்ண வேணான்னு ஒரே முடிவாக நள்ளிரவில் டமால்னு முழிச்சு இந்த முடிவை எடுத்து காலையில் போய் சேர்ந்துட்டார். அதுவும் போக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அண்ணாமலை இவருக்கு அண்ணனா, இவருக்கு 65-70 வயசு ஆக போகுது, அண்ணாமலைக்கு அதில் பாதி வயசு தான் அது, மகன் வயசு தான் அது. அண்ணன் அண்ணாமலை அவர்களேன்றார். அது என்னன்னு பாருங்கள். வேறு ஏதோ கருத்தை பதிவு செய்ய வருகிறாரு என்று உங்கள் எண்ணங்கள் இருக்கும்போது, அன்பு அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஸோ இப்படி ஒரு வழியாக வடையை சுட்டு நள்ளிரவில் தூக்கத்தில் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டாரு, டப்புன்னு கட்சியை விற்கணும்னு முடிவு பண்ணி மகளையும் காப்பாற்றணும், கட்சியை விற்கணும், ஒரு அமௌண்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுப்பில் போயிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு அமௌண்ட்டை எலெக்ஷன் கொடுப்பாங்க. அதில் பாதி அமௌண்ட்டை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதாவது ராதிகாவுக்கு சீட்டு தரேன், சரத்குமாருக்கு சீட்டு தரேன்னாங்க, ஒரு அமௌண்ட்டு தரேன்னாங்க. அதை வச்சு டெலிசீரியல் எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணதாக தகவல் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மொத்தமாக விற்றுரும். இது எதுக்கு டெலிசீரியல் எடுத்து அதை சம்பாரிச்சு இந்த காசை வாங்கி நம்ம அதை பண்ணிக்கலாமே, ஒரு அமௌண்ட் மொத்தமாக வந்துடும்ல, இதில் சீட்டை கொடுத்து எதுக்கு ராதிகா இல்லை அப்படின்னா அப்புறம் 2 மாதம் அவங்க பொழப்பு கெட்டு போயிடும், அப்புறம் அவங்களுக்கு ஸ்கின்னெல்லாம் டேன் ஆயிரும், அதுக்கப்புறம் திருப்பி தொழிலும் போயிடும். இதுக்கு எதுக்கு அந்த காசை வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணணும்னா, ராதிகாவையும் ஏசி ரூம்லேயே வச்ச மாதிரி ஆச்சு, இவரும் ஏசி கார்லேயே சுற்றுற மாதிரி ஆச்சு, பெரிய அமௌண்ட்டையும் போட்ட மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் இந்த கட்சியை கொண்டு போய் வித்துட்டார். இதில் கட்சியில் இருந்து ஒரு 10-15 பேர் இருக்காங்கல்ல, இவருக்காக உழைத்தவர்கள், அதாவது மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த காலத்தில், அவங்க தொகுதியில் போட்டிருக்காங்க, கூட்டணி கட்சி ஓட்டெல்லாம் விழுந்திருக்கும். அந்த 10 பேரும் கொந்தளிச்சு என்ன இப்படி பண்ணிட்டாரு, காலையில் எழுந்திரிச்சு பேப்பரில் பார்த்தா தெரியுது நம்ம கட்சியை வித்துட்டாரு என்ன அப்படின்னா, அப்போ நம்ம எல்லாம் என்னடா, நான் மாவட்ட செயலாளராக இருக்கேன், அவர் துணை செயலாளராக இருக்கார், பொதுச் செயலாளராக இருக்கார், நம்ம பதவியெல்லாம் என்ன ஆச்சு, இவர் போய் கட்சியை வித்துட்டாருன்னா நம்ம நிலைமை என்ன, நம்மளும் போய் பிஜேபியில் மானம் கட்டு போய் சேர முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்கள் கொந்தளிச்சு அவர்கள் ஒரு பக்கம் பேட்டியை கொடுத்து சரத்குமாரை கழுவி ஊற்றிருக்காங்க. ஏதோ சரத்குமார் இப்போ பண முறையில் இருக்கார். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஜங்கிலி ரம்மியில் போய் இப்போ கோடிக்கணக்கில் வாங்கிட்டு அந்த தீய சக்திகளுக்கு விளம்பரப்படத்தில் நடிச்சு கொடுத்தார். அப்போ காசு கொடுத்தா அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்றது ஜங்கிலி ரம்மி விளம்பரத்தில் என்னைக்கு சரத்குமார் நடித்தாரோ அன்னைக்கே ஒரு பேர்லாம் நாசமாக போயிடுச்சு. அதற்கு முன்பு இருந்த சரத்குமார் வேற, அதுக்கப்புறம் ஜங்கிலி ரம்மியாக இருக்க அப்போ மக்களை காட்டி கொடுத்து மக்களுக்கு தீயது செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் எதை வேண்டுமானாலும் செய்வார் இந்த சரத்குமார்னு அவரோட பேரே வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகி போன நேரத்தில் இப்போ இன்னும் முழுவதாக வாழ்நாள் முழுவதும் ஒரு பேர் காலியான மாதிரி போய் பிஜேபியில் போய் இணைஞ்சிருக்காரு. எனவே வந்து இனி சரத்குமார் காசு சம்பாதிக்கலாம், பணம் வரலாம், வாழ்க்கையை ஓட்டலாமே தவிர அவர் நடைப்பிணமாகத்தான் தமிழக அரசியலில் சுத்த முடியும். அவரை சொந்தக்காரன்னு மதிக்க மாட்டான், ஊருக்காரன்னு மதிக்க மாட்டான். சரத்குமார் என்கிற மனிதர் இதோட அரசியல் அனாதை ஆக போகிறாரு. ஆயிட்டார், நேற்றுலேருந்தே ஆயிட்டார், போய் சேர்ந்துட்டார் அண்ணாமலைகிட்ட. சேர்ந்ததோட அரசியல் அனாதை ஆகிட்டார். ராதிகா தனியாக ஒதுக்கிடுவாங்க, கேட்ட போட்டு அவர் கட்சி அவர் வித்துட்டார், அவர் ஒரு அமௌண்ட்டை பார்த்துட்டு போட்டோம், நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரிதான், ராதிகா ஒதுக்கிட்டாங்க. எனவே ஒரு கட்சியை ஆட்டையை போட்டு விட்டது பிஜேபி நினைத்தபடி. அடுத்து வந்து அவர்களுக்கு அடுத்த டார்கெட் என்னென்னா, வடிவேல் சொல்லாப்லையா த்ரிஷா இல்லைன்னா திவ்யா இல்லைன்னா உன்னை கொண்டுருவேன்ற மாதிரி அடுத்த கட்டமாக தேமுதிக ஆட்டையை போடுவதற்கான முயற்சி நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி அதிமுகவை முழுவதுமாக சுவாகா பண்ணுவதற்கான வேலைகளையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான தகவலும் விரைவில் 2 நாளில் வந்துடும், நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் பழையவைகளை நினைக்கவே வேண்டாம் பிரியமானவர்களே. நம்மை சுற்றிலும் புதிய காரியங்களை சூழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். பிசாசின் கோட்டையை உடைக்க போகிறார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.